வணக்கம் தீபிகா. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இது. தொடர்ந்து முரட்டு பிடிவாதம் பிடித்து வந்த பாகிஸ்தானை இந்தியா தொடர்ந்து பணிய வைத்து வருகிறது. அந்த வகையில் ஆசிய கோப்பையை தர மறுத்து முரட்டு பிடிவாதம் பிடித்து வந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மொசின் நக்வி தற்போது கோப்பையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். அதாவது அண்மையில் நடந்து முடிந்த ஆசிய கோப்பை தொடரை இந்தியா வென்றிருந்தது. இந்த தொடரில் அதுவும் சாதாரணமாக வெல்லவில்லை. பாகிஸ்தானை தொடர்ச்சியாக 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி வீரர்களின் செயல்பாடு முந்தைய ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அவர்கள் தங்களுடைய சைகைகளை காட்டி இந்தியர்களையும் இந்திய கிரிக்கெட் வீரர்களையும் வம்புக்கு இழுத்தனர். இதனால் ஆக்ரோஷத்தில் இருந்த இந்திய வீரர்கள் அதற்கு போட்டி மூலம் தக்க பதிலடி கொடுத்து கோப்பையை வென்றனர். இந்நிலையில் மீண்டும் வம்படியாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மொசின் நக்வி கோப்பையை அவரே முன்வந்து இந்தியர்களுக்கு கொடுப்பது போல் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். இதனால் அவரிடமிருந்து கோப்பையை பெற்றுக்கொள்ள இந்திய வீரர்கள் மறுத்தனர். இதற்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட்டின் துணைத் தலைவரிடமிருந்து கோப்பையை பெற்றுக்கொள்கிறோம் எனவும் கூறியிருந்தனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த மொசின் நக்வி கோப்பையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கோப்பையை இந்தியாவிற்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் எனவும், இல்லையென்றால் ICC-யிடம் புகார் அளித்து முறைப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவும் BCCI எச்சரித்திருந்தது. இந்த சூழலில் இன்று ஆசிய கோப்பை கிரிக்கெட் கவுன்சில் கூட்டம் துபாயில் நடைபெற்றது. இதில் கோப்பையை இந்திய வீரர்களிடம் முறைப்படி வென்ற இந்திய வீரர்களிடம் இந்தியாவிடம் கொடுக்காமல் கோப்பையை தன்னுடன் எடுத்துச் சென்ற மொசின் நக்வி கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா தனது கருத்தை பதிவு செய்திருந்தது. இதற்கு வருத்தம் தெரிவித்த மொசின் நக்வி தற்பொழுது கோப்பையை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். அதாவது தனது முரட்டு பிடிவாதத்தை விட்டு இந்தியாவின் எச்சரிக்கைக்கும் நிபந்தனைகளுக்கும் பணிந்து கோப்பையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் ஆசிய கோப்பையை வென்ற மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கூடுதல் சந்தோஷம். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி ஹரிராம்.